7 மணி நேரம் ஊற வச்ச காராமணி. காராமணி வேக வைக்க தேவையான தண்ணி, சிறிதளவு பெருங்காயம், காராமணிக்கு தேவையான உப்பு, 3 விசில் விடவும். இது 7 மணி நேரம் பச்சரிசி ஊற வைக்கவும். ஊற வச்ச அரிசியை நைஸாக மாவு மாதிரி அரைக்கணும். அரிசி இந்த பதத்தில் அரைக்கும் நைஸாக. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு சிறிதளவு, கடுகு பொரிஞ்சதும் காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை. இப்போது அரைச்சி வச்ச மாவை சேர்த்துப்போம். அரைச்சி மாவு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு. மாவை நல்லா கலரவும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஆகாமல் உடச்சி கலரவும். மாவு நல்லா வேகணும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம காராமணி சேர்த்துப்போம். வேக வச்ச காராமணி சேர்த்து நல்லா கலருவோம். காராமணியும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஆற விடணும். இட்லி பாத்திரத்து தண்ணியில் முதல்ல சூடு பண்ணிப்போம். இட்லி தட்டு எண்ணெய் தடவிப்போம். இட்லி தட்டில் ஆறின மாவு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டில் தட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இட்லி தட்டில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியது. திரும்ப ஒன்று செஞ்சு காட்டுறேன். இட்லி தட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து இட்லி தட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. இட்லி பானையில் தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சிடலாம். டென் மினிட்ஸ் வேகட்டும். காராமணி கார அடை ரெடி.